இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் வந்திருக்க நிறைய அப்டேட்ஸ் புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ட்ரோன்ஸ் அப்புறம் அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட்டுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோர்ஸ் பண்ணுறோம் இல்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வந்து அதுக்கான ஒரு வெப்சைட், கவர்மெண்ட்டோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறமா நம்ம மாதிரி பைலட்ஸ், ட்ரோன் பைலட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் போர்ட்டலில் தான் எல்லா விஷயங்களுமே அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பைலட்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ட்ரோன் வச்சிருப்போம், நம்ம ஆல்ரெடி ஈவெண்ட்டுக்கு ஃப்ளை பண்ணிட்டு இருப்போம், இல்லை பர்சனல் யூஸ் கூட வச்சிருப்போம். ஸோ அவங்கெல்லாம் என்னென்னலாம் நோட் பண்ணணும், இந்த டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டலில் என்ன விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 வருஷம் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி வேறு, இப்போ மொத்தமாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. தினமும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோனோட யூசேஜ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க. கம்மிங் வீடியோஸில் அக்ரிகல்ச்சரல் ட்ரோனை பற்றிலாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். நிறைய பேர் வந்து யூடியூப்ல இந்த கண்டென்ட்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெப்சைட் இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே ட்ரோன் பற்றி யாரா சர்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டும். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே வரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அத்தரைஸ்டு டெஸ்டிங் என்டிட்டிஸ்னு இருக்குது. இது நமக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது, மேனுஃபேக்சரர்ஸ்க்கானது. ஸோ நம்ம செகண்ட் ஸ்லைடுக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் வித் மல்டிபிள் பிரான்ச்சஸ், இதுவுமே நமக்கானது கிடையாது. ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் லீஸ் ஆஃப் யூஎஸ் வியா ஃபார்ம் D3, இது நமக்கானது. ட்ரோன் பைலட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரோன் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து நீங்கள் லீஸுக்கும் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணலாம். அதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இங்கே இருக்கிறது என்னன்றது மட்டும் நான் படித்து காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினின்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கானது கிடையாது. அடுத்து ஃப்ளைட் பிளானிங், இது வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர், நம்ம எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். இதுவுமே வந்து செப்பரேட்டாக இந்த டாபிக் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஃப்ளை பண்ண போகிறோம்னா டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் எந்த இடத்துல ஃப்ளை பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம், எந்த நாள், எந்த ட்ரோனில் நம்ம ஃப்ளை பண்ண போகிறோன்றதெல்லாம் உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, நம்ம இந்த இடத்துல ஃப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளை பண்ணலாம். இதோட முக்கியத்துவம் இதை பற்றின டீட்டெயிலாக இன்னொரு தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிச்சுவேஷனல் அவேர்னஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு யாருன்னா ஃப்ளைட் பிளான், அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் யாரா ஃப்ளைட் பண்ணுறாங்க, ஃப்ளைட் பிளானுக்கு ஆக்சஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுவுமே அந்த மேப்பில் காட்டும். ஸோ இதெல்லாமே புது ஃபீச்சர்ஸ், இதுவுமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் முக்கியமானது ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டிங். UAS users can now report accidents online through digital sky. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரோன் வச்சு ஃப்ளை பண்ணும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப பெரிய சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் டிஜிட்டல் ஸ்கைலே ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ரிப்போர்ட் பண்ணாமல் நம்ம போகும்போது வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இனிமேல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆத்தரைஸ்டு டெஸ்டிங் என்டிட்டிஸ், இதுவுமே நமக்கானது கிடையாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார் டைப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் D1 சொல்லிட்டு, இது ஒரு விஷயத்தையுமே வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஏன்னா ஃபார்ம் D1 டைப் சர்டிஃபிகேட்ன்றது இருக்கிறதுக்கும் நம்ம ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் D1 அப்படின்றது வந்து யாருக்குன்னா நமக்கானது கிடையாது. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைப் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு ட்ரோனே செஞ்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு அது என்ன அதில் யூஸ் பண்ணியிருக்க A to Z பார்ட்ஸ் பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா டைப் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நேரில் நடக்கும் இந்த ப்ராசஸ். அது வந்து நீங்கள் ஒரு ட்ரோனே புதுசாக செய்கிறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை ஒரு கம்பெனி அப்படின்னா தான் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துருந்தேன், நான் வந்து என் ட்ரோனுக்கு டைப் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், அதாவது DJ ட்ரோனுக்கு டைப் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாமல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டைப் சர்டிஃபிகேட் கிடையாது, அது பேர் வந்து ஃபார்ம் D2 யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். DJ ட்ரோனுக்குலாம் யாரும் டைப் சர்டிஃபிகேட் இந்தியாவில் நம்ம வாங்க முடியாது, DJ கம்பெனி தான் வாங்க முடியும். ஏன்னா DJக்கு தான் தெரியும் அந்த ட்ரோனில் என்னென்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் DJக்கு தான் தெரியும். ஸோ டைப் சர்டிஃபிகேட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது, யூசருக்கும் நமக்கும். ஓகேங்களா? கம்பெனிக்கு தான் அது. அடுத்து ஃபார்ம் D2, இது நமக்கு தேவையானது, முக்கியமான விஷயம். எந்த DJ ட்ரோன் வச்சிருந்தீங்க இல்லை எந்த பிராண்டட் ட்ரோன் வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணணும், அது என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி. அந்த வீடியோவை இப்போ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ தான் அது தமிழில் போட்டிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இருக்குது. ஃபார்ம் D2ன்றது ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஃபார்ம் D2 யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா UIN கிடைக்கும் நமக்கு. அடுத்து ஃபார்ம் D3 அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் ஃபார்ம் D3. இது எப்போ அப்படின்னா, நீங்கள் ட்ரோன் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பி சேல் பண்ணுறீங்க யாருக்குன்னா அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த UIN ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது பற்றியுமே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, UIN எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் சேல் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் விற்கிறவர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக ஃப்ளை பண்ணிட்டாரு, ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரோன் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்து உங்களை தான் பிடிப்பாங்க.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணி யாருக்குன்னா விற்கும் போது அவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. அதுக்குமே 100 ரூபா ஆகும் ஃபீஸு. இதே நீங்கள் ட்ரோன் வாங்கிட்டீங்க, ரெஜிஸ்டரே பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்களுக்கு விற்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபார்ம் D2 வாங்கணும். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்க UIN வாங்கணும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஓனர் யாரோ அவங்க தான் வந்து UIN வாங்கணும். நீங்கள் வாங்கிட்டு யாருன்னா சேல் பண்ணிங்கன்னா UIN ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபார்ம் D3. ஓகேங்களா. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் RPC, ஃபார்ம் D4ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம டேரெக்டாக நம்மளே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் கோர்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இதை உங்களுக்காக பண்ணி தருவாங்க, ஃபார்ம் D4. அப்படியே கீழே வரம் பாருங்கள். கீழே வந்தேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஏர்ஸ்பேஸ் மேப் RPTOன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுறேன். RPTO உள்ள போனீங்க அப்படின்னா இன்னொருக்கு பாருங்கள் கீழே, இது எல்லாமே RPTO. கீழே இருக்க RPTOஸில் எங்கே பண்ணிங்கனாலுமே வந்து RPC கொடுப்பாங்க, ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. CSR அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. அப்படியே கீழே போனீங்கன்னா வந்து கருடா ஏரோஸ்பேஸும் இருக்கும். இருக்குது பாருங்கள், கருடா ஏரோஸ்பேஸ். இதுவுமே சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஐக்ரூவா, இது வந்து மதுரையில், அப்புறம் கோயம்புத்தூரில், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபார்ம் D4 RPC ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. இது நம்மளா தனியாக பண்ண முடியாது. ஓகேங்களா. இதுதான் ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் லைசன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இது ஃபார்ம் D4. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் அத்தரைசேஷன் ஆஃப் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். இதுவுமே நமக்கானது கிடையாது. RPTO ஏதாவது பெரிய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கானது இது. ஸோ நமக்கானது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ளைட் பிளான். ஃப்ளைட் பிளான்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து காட்டும் உங்கள் ட்ரோனை நீங்கள் எந்த இடத்துல ஃப்ளை பண்ண போகிறீங்கன்ட்டு மேப்பில் லொக்கேட் பண்ண சொல்லும். அங்கே பண்ணிவிட்டு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி சப்மிட் பண்ண சொல்லும். இதை வந்து டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இப்போ நான் ஆக்சஸ் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு உள்ளே வந்து அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ கொஞ்ச நாளில் வந்து அதுக்கு நான் சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது ரெட் ஜோன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆக்சஸ் டினை பண்ணிடுவாங்க, ஃப்ளைட் பிளான் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பிரான்ச்சஸ் ஃபார் RPTO, இதுவுமே நமக்கானது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர் அத்தரைசேஷன் ஃபார் RPTO, இதுவுமே நமக்கானது கிடையாது. ஸோ இதை பற்றி பார்க்க வேணாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் D2, இந்த ஃபார்ம் D3, அப்புறம் D4, அப்புறம் ஃப்ளைட் பிளான். இந்த 4 விஷயம் தான் நமக்கு தேவை ஒரு பைலட்டாக இருக்கும் அப்படின்னா. நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் லாகின் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் என்னோட ப்ரொஃபைலு. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் இதே தான் இருக்கும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ரெட் ஜோன் இருக்குது, அப்புறம் வேறு யாரெல்லாம் ஃப்ளைட் பிளான் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே காட்டும். இது எல்லாமே வந்து நம்ம மிலிட்ரி ஏரியா, இங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரெட் ஜோன். எங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குது, எங்கெல்லாம் கவர்மெண்ட் இடம், எங்கெல்லாம் வந்து மிலிட்ரி ஏரியாஸ் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் ரெட் ஜோன் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஃப்ளை பண்ணவே கூடாது. இது வந்து அசோசியேஷன்ஸ்னு இங்கே இருக்குது. அதாவது ஒரு பைலட் ப்ரொஃபைலில் போகும்போது இதை ஆக்சஸ் பண்ண முடியல. இதே இம்போர்ட்டர் மேனுஃபேக்சரர் ப்ரொஃபைலில் போகணும் அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃப்ளைட் பிளான் வந்து இங்கே ஆட் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து இனிமேல் வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக ரிப்போர்ட் அண்ட் ஆக்சிடென்ட் கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்ளிகேஷன் ஃபார் இன்ஸ்ட்ரக்டர் ரேட்டிங் கிரியேட் ஃப்ளைட் பிளானுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ இன்னொரு நாள் அது எப்போ ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அப்போ நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஃபார்ம் D3 இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அதுவுமே இப்போ வந்து ஓப்பனில் இல்லை. பெண்டிங் பேமெண்ட், நான் ஏதாவது பேமெண்ட்டுக்கு இந்த ஃபார்ம் D3 UIN ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பெண்டிங் பேமெண்ட் இருக்குன்னா இங்கே காட்டும் கெட் ட்ரான்ஸ்ஃபர் UIN. ஸோ லிஸ்ட் ஆஃப் UIN ட்ரான்ஸ்ஃபர் இப்போ எதுலையுமே இதில் கிடையாது. ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா. ஆக்சஸ் கொடுக்கல. ஜஸ்ட் இது இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்களே தவிர உள்ள அப்டேட் ஆகலை. ஸோ இதை இஷ்யூடு என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நம்ம UIN நம்பர், நம்மளோட பேர், என்ன மாடல், என்ன கேட்டகரின்ற எல்லாமே வந்து காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து US மாடல்ஸ், நம்ம டிஜிட்டல் ஸ்கையில் சப்போர்ட் பண்ண மாடல்ஸ் என்லிஸ்டட் இது எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். இந்த லிஸ்ட்டுங்களில் பார்த்தீங்கன்னா வந்து DJ ட்ரோன்ஸ் இருக்கும், இந்தியன் மேட் ட்ரோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லீகலாக இந்தியாவில் வந்து நம்ம வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாமா இல்லைன்னு இந்த லிஸ்ட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து காட்டும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சர்க்குலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். டோட்டல் 57 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. எங்கே இந்த RPC கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக 57 இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபியூச்சரில் அதிகமாகவும் ஆகும். ஸோ அடுத்து ரிமோட் பைலட்ன்றது வேறுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரிமோட் பைலட்ன்றது இவங்க வந்து அந்த கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா ட்ரைனிங்கில், இந்த இன்ஸ்டிடியூஷனில் இங்கே கீழே இருக்க இந்த 57 இன்ஸ்டிடியூஷனில் கோர்ஸ் பண்ணவங்களோட பேர் தான் இங்கே ரிமோட் பைலட்ஸில் வரும். இவங்களாம் தான் வந்து ரிமோட் பைலட்ஸ். ஓகேங்களா. RPC கொடுத்தவங்க இவங்கலாம். அதே நீங்கள் இந்த இஷ்யூடு UINல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்கள் பேர் வந்துடும். ஓகேங்களா. உங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணால் இந்த இடத்துல பேர் வரும். நீங்கள் அதே ரிமோட் பைலட் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த டிஜிட்டல் ஸ்கையில் இருக்க எல்லா விஷயமே வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். இந்த ட்ரோனுங்களோட தேவை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. விவசாயத்துறையில், அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி இடங்களுமே வந்து நிறைய நாளுக்கு நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்கையில் ஃபியூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதெல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அது வந்து ஃபியூச்சரில் அவங்களோட கேரியராக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.